ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? ரோஹிணியோட பையன் கிருஷிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை, ரொம்ப ஃபீவராக இருக்குது. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அவனுக்கு அப்படி வந்து ஃபீவர் இன்னும் சரியாகவே இல்லை. ஃபீவர்னால புலம்பிகிட்டே இருக்கான். முத்து மீனா அவங்க பேரையே சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான். ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, முத்துவை மீனாவே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லி கிருஷிக்கு அப்போ தான் சரியாகும், மணி பெசாட்டுக்கு இருமா, அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மாவை சத்தம் போட்டுறா. நெக்ஸ்ட் சீன் முத்து வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. மனோஜ், இனிமேல் நீ உன் ரூமில் இருக்கக்கூடாது, நீ இனிமேல் வெளியே ஹாலுக்கு வந்துரு. முத்து மீனா நீங்கள் 2 பேரும் மனோஜ் ரூம் எடுத்துக்கோங்க. உடனே மனோஜ் வந்து, என்னப்பா சொல்கிறீங்க, நான் எதுக்குப்பா ஏன் ரூமை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. உடனே மனோஜோட அம்மாவை, என்னங்க நீங்கள், அவன் ஒரு பிஸ்னஸ்மேன், அவன் எப்படிங்க ஹாலில் படுப்பான், அவனுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லவும், உடனே அவனுக்கு நாளை பின்னா கல்யாணம் ஆகி வந்தால் அவள் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எப்படிங்க ஹாலில் படுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நாளும் முத்துவும் மீனாவும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, அவங்க மட்டும் ஹாலில் படுக்கலையே, அப்போல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு என்ன இப்போ மட்டும் வந்துருச்சு. முத்து கேட்குறேன், ஏன் பார்த்துட்டேன்னு, அதெல்லாம் எல்லாம் ஒரு காரணமாக தான்டா சொல்லுவேன். அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, முன்னாடி நைட் நாள் வந்து 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இடையில அவங்க அப்பா வந்துடுவார். 2 பேரும் நார்மலாக இருந்துச்சு, என்ன வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ரைவசியே கிடையாது. அவங்க ரொம்ப நாளாக ஹால்லே தான் படுத்திருக்காங்க. அப்படின்றனால அவங்க அப்பா வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாரு. ரவி கூட சொல்லுவான், அப்பா என் ரூமை கூட நான் கொடுக்குறேன்ப்பா, நான் ஹாலில் படுத்துக்கிறேன்னு சொல்லவும், இல்லைப்பா ஸ்ருதி இப்போதைக்கு கொஞ்சம் கோவமாக தான் போயிருக்கா, அவள் எப்போனாலும் வரலாம். பட் மனோஜுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு இனிமேல் டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வர்றது. அதனால் அவன் இப்போதைக்கு ஹாலில் இருக்கட்டும், இதுதான் என் முடிவு. முத்து, என் பேச்சுக்கு மரியாதை இருக்குல்ல, நான் சொல்கிறத கேளு, சரிப்பா உங்கள் பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு முத்து மீனாவும் சொல்லிடுவாங்க. மனோஜா அவங்க அம்மாவும் ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ரோஹிணி வந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வர்றாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக மீனாவை அப்போதைக்கு வந்துடுறாங்க. மீனா, நான் உங்களை பார்க்கலாம் தான் இங்கே வந்தேன், கரெக்டாக நீங்களே இங்கே வந்துட்டீங்க, என்ன எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். உனக்கு உதவியா? உனக்கு உதவின்றதே பண்ணாலே அது வந்து எங்களுக்கு தானே பாவமாக போய் சேரும். இல்லை, என் மகன் கிருஷிக்கு ரொம்ப முடியலை, உங்கள் பேரையே சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பொய் சொல்லாத, நீ கிருஷை வச்சு ஏதாவது விளையாடணும்னு நினைக்கிறியா? இல்லை அப்படிலாம் கிடையாது, நிஜமாவே உடம்புக்கு முடியலை, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் என்னோடய வீட்டு லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பிடுவான். நெக்ஸ்ட் சீனில் விஜயாவும் சிந்தாமணியும் காட்டுறாங்க. பார்வதி வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பார்வதி கிடையாது, ஏன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிட்டா. அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணிகிட்ட சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கா. என் பையன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இந்த ரூம் மேட்டரை பற்றி சிந்தாமணிகிட்ட சொல்கிறா. அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகாதனால அவனை வந்து நீ தனியாக தானே இருக்க, இப்போதைக்கு நீ ஹாலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்து முத்துக்கும் மீனாக்கும் கொடுத்துட்றாங்க. என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும் அப்படின்னு சிந்தாமணிகிட்ட சொல்லுவான். இதாக ஒரு நல்ல ஐடியா, இந்த முத்துவையும் மீனாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சிந்தாமணி வந்து ஐடியா பண்ணிகிட்ருக்கா. ஒரு பெரிய இடத்துல நல்ல பொண்ணாக தான் பார்க்கணும். பட் ஆனால் அப்படி பார்க்குறப்ப வந்து உங்கள் சின்ன பையன் ஓரளவுக்கு நல்ல வேலையில் இருக்கார், மனோஜுமே வந்து நல்ல வேலையில் தான் இருக்கார். ஆனால் உங்கள் முத்துவை பார்க்குறப்ப தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஒரு டிரைவர் இருக்கிற வீட்டில் எப்படி நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், முதல்ல நீங்கள் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அந்த முத்துவையும் மீனாவும் சொல்லுவோம், ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், முதல்ல அதுக்கு நான் ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். உடனே பேச்சு வழக்கில் அப்படியே சிந்தாமணி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கும் எப்படினாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்ல, அந்த மாதிரி ஐடியா இருந்தால் என் மைனுக்கு முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். உடனே சிந்தாமணி கோவம் வரும். பட் ஆனால் அதை ரொம்ப அவங்க வெளிக்காட்டிக்காமல், என்ன மோசம் சொல்கிறீங்க, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இருந்தாலும் மனோஜ்க்கு வந்து இது 2வது கல்யாணம், நான் எப்படி என் பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீங்களே உங்கள் இதுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்குறீங்க, அப்போ நான் என் வசதிக்கு என் பொண்ணு ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்திருக்கா, அப்போ நான் எப்படிப்பட்ட இடத்த நான் பார்ப்பேன், இனிமேல் இந்த பேச்சு இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுவா. சரி சரி ஓகே ஓகே, நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட்டுக்காதீங்க, என் மகனுக்கு ஒரு நல்ல இடமா பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.